ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவோட கார் போய் ஸ்டேஷனில் இருக்கிறதால மீனா பூ கொடுப்பாங்கள்ல, அவங்க இன்ஸ்பெக்டர் தான். அவங்க வீட்டில் மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா கிட்ட, நோ என்ட்ரி தெரியாமல் தான் அங்கே போயிட்டாங்க, ஒரு அவசரம் அதனால தான் போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். அவர் விஷயத்தில் என்னால் தலையிட முடியாது மீனா, நீ ஏன் வேணால் பேசி இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா உட்காருன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ரோகிணி அம்மா படுத்து தூங்கிட்டுருக்காங்க. மனோஜ் பட்டையெல்லாம் போட்டுட்டு குச்சி எடுத்துகிட்டு வரான் அடிக்கிறதுக்காக காலில். அப்போ பேய் போயிடும்ல அதனால சொல்லிவிட்டு அப்புறமா அவனுக்கு பயம் வந்தது, எதாவது பண்ணிட்டான்னு போயிட்டு விஜயை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறான். என்னடா அடிடா, அதெல்லாம் பார்க்காதடா, அப்போ தாண்டா பேய் போகும், நீ அவன் கூட சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ போய் அடி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஓங்கி பலான்னு ஒன்று அடிச்சிடுறாங்க காலில். வழியில் செம்ம கத்திட்டு சொல்லிகிட்ருக்கா, ஐயோ வலிக்குது, என்னை ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறான். அப்போ தான்மா பேய் போகும், உன்னை பிடிச்சது எல்லாம் போகுமா, பேய் போதோ இல்லையே உயிர் போயிடும், இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் இங்கேருந்து போங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுற ரோகிணி. அப்புறம் எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. ஐயோ வலிக்குது, நான் என்ன பண்ணுவேன், ஒரு பொய் சொன்னது குத்தம்மா, மீனா என் கனவுலேருந்து மாற்றி சொன்னதுக்கு இப்படி பேய் பிடிச்சிருக்குலாம் நினச்சிட்டாங்களே, ஒழுங்காக போயிடு மனோஜ், எனக்கு ரொம்ப வலிக்குது, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பக்கத்தில் உட்காருவாங்க. பேசலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஏஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வெளியிலையும் பேசுவாங்க. பார்க்கவே பாவமாக இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுவாங்க. பேய் போகணுமா வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்து ஸ்டேஷனை வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு சவாரி வந்துடும் முத்துக்கு. ஐயா என் வண்டி மட்டும் தாங்க ஐயா, சவாரி வந்துடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன இவனுக்கு இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்ருக்கீங்க, நீ எப்படி இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்ருப்பான். அந்த டிராஃபிக் போலீஸ் அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அதுக்கப்புறம் பேசிட்டு வரலாம் வெளியே போனோடனே ஐயா வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிவிட்டு சல்யூட் அடிச்சுட்டு உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, ஆல்ரெடி அவனுக்கு கூட ஒரு பகன்றதால தானே வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து முன்னாடி கேட்பான். முத்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீ உன் பொண்டாட்டி வச்சு தான் நீ இப்போ வெளியே போகிற, மீனா அங்கே போனாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறமா சாவி கொடு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ பண்ணது தப்பு தான். இல்லை ஐயா, அவனோட அப்பா யாரோ இறந்துட்டாங்களா, அவனுக்கு கடைசி இதுவும் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதால் தான் நோ என்ட்ரியில் நான் போனேன், இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பினான். அதுக்கப்புறம் சாவி வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மீனா துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்ருப்பான். அப்போ ஃபோன் வரும். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளோ கோவப்பட்டுட்டு திருப்பி எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஆமாம் நீ தான் அங்கே பூ போடுறியா, பெரிய பெரிய பூ போடுற இது வச்சுட்டு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நீ வச்சுருக்கியே, பரவாயில்லையே பெரிய ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் நைட்டு வந்தோடனே, என்ன மீனா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிற நீ அப்படின்ட்டு, ஆமாம் காலையில் திட்ட வேண்டியது நைட்டு கொஞ்சம் வேண்டியது, இதே ஒரு வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. காலையில் எப்படி கற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுறதுக்காக கிட்ட வருவா. அதுக்கப்புறமா பேசிட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் திருப்பி ரவி எல்லாம் பத்திரிக்கை எடுத்து கொடுப்பேன், எங்களோட ஆனிவர்சரி வருது இல்லைப்பா அதுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி தான் டான்ஸ் பண்ணணும் அங்கே பரதநாட்டியம், மீனா தான் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு இது கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மனோஜ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம். பாருப்பா முத்து சொல்லுவான், பாருப்பா அவங்கவுங்க திறமையை பல பேருக்கு தெரியணுன்றதுக்காக இவன் இது பண்ணுறான், அது எந்தெந்த ஆங்கிளில் பார்க்குறான் பாருங்கள். சரி இவங்களுக்குலாம் ஒரு திறமை இருக்குது, இவங்களுக்கு கூப்பிட்றேன், மனோஜ்க்கு என்ன திறமை இருக்குது, நீ ஏன் இப்போ அவனெல்லாம் பத்திரிக்கையில் பேர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்றைக்கோட எபிசோடு முடிஞ்சிடும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.